யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை குறித்து நம்ம தியானிப்போம். இயேசுடைய சீசர்களும் தேவலத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வந்திருக்கும்பொழுது பிறவி குருடன், அவன் பிறக்கும்போதே குருடனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இயேசுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செஞ்ச பாவமோ இல்லை இவன் பெற்றவங்க செஞ்ச பாவமோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் அதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறார். இவன் செஞ்ச பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம் அல்ல அப்படின்றார். அப்போ எதுக்கு இவங்க குருடனாக பிறந்தான் அப்படின்னா, தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தும்படி தேவன் இவனை இப்படி படைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கள, எதற்காக நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை தேவன் அவருடைய மகிமைக்காக அவரை படைத்திருக்கார். சில பேருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும், சில பேருக்கு சொத்து தகராறில் சொத்து இழந்து போயிடுவாங்க, சில பேர் சரீரத்தில் சுகவீனமாக காணப்படுவாங்க. ஏன்னா தேவனுடைய கிரியை அவருக்கு வெளிப்படுத்தணும், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கண்களில் சேற்று பூசி சீலோ குளத்தில் போய் கழுவுனுவார். அதே போல் அவன் கழுவான், அவன் கண்கள் திறக்கப்படும். இப்போது 2 விதமான காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இயேசுவோட சீசர்கள் இயேசுவோட கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குருடனுக்கு பார்வை கிடைச்ச உடனே அவன் சொல்லுவான், அங்கே இருக்கிற வேதப்பாரர்கள், பரிசேயர், அப்படி அநேகர் இருக்காங்க, இது ஓய்வு நாள் ஆயிடுச்சே, இந்த நாளில் உனக்கு சுகம் கிடைக்க நீ சுகம் வாங்கக்கூடாது, 6 நாளைக்கு நீ போய் சுகத்தை வாங்கிக்கலாமே, 7ஆம் நாள் நீ எதுக்கு ஓய்வு நாளில் நீ சுகத்தை வாங்குறன்னு கேட்பாங்க. அதற்கு அவன் அழகாக சொல்லுவான், அந்த வேதப்பாரருக்கு இவன் டீச்சிங் பண்ணுவான். பிறவி குருடனை ஒருவரும் கண்கள் திறந்ததிலேயே, பாவியான மனுஷனுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார், அவர் பாவி இல்லையே அப்படின்னுவார். அப்போ தான் சொல்லுவாங்க, முழுமையாக பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு அவங்க மேலே கோபப்படுவாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஆண்டவர் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான்றதை அந்த இடத்துல சொல்கிறார். இப்பொழுது உங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீங்கள் பார்த்து என்ன இப்படி இருக்க நடக்கிறீங்களா? தேவன் அவருடைய கிரியை வெளிப்படுத்தும்படி உங்களை பூமியில் இப்படி சிருஷ்டித்திருக்காரு. இதை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னாவே போதும். ஆண்டவர் இதில் ஏதோ ஒரு காரியத்தை